பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஸோ கடந்த வீடியோவில் காமன் சிச்சுவேஷன்ஸ் வேர் காசிப் ஹேப்பன்ஸ், பொதுவாக எந்த மாதிரி சூழ்நிலைகளில் அல்லது எந்த மாதிரி இடங்களில் இந்த புறம் பேசுவது என்பது துவங்குகிறது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். கம்யூனிட்டி காசிப், சமுதாய வதந்திகள் அல்லது சமூக வதந்திகள் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். ஸோ சர்ச் இஸ் அ கம்யூனிட்டி. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டில் எல்லா சபைகளுக்கும் எழுதுகிறார். அந்த கம்யூனிட்டியில அடுத்து எப்படி காசிப் ஃபார்ம் ஆகுது அல்லது இந்த புறம் பேசுவது அடுத்த நிலையில் எப்படி உருவாகுகிறது என்றால் த்ரூ ப்ரேயர் ரெக்வஸ்ட், ஜெப குறிப்புகள் மூலம் என்ன வருது அப்படின்னா இந்த புறம் பேசுவது துவங்குகிறது என்று ஒரு தேவனுடைய ஊழியர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் வாசிக்கிறேன். A conversation usually starts spiritually, but rest of the conversation is all dirt and gossip. அதாவது ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 விசுவாசி சேர்ந்து அந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை வச்சு ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த கான்வர்சேஷன், அந்த உரையாடல் ஸ்டார்ட் ஆகிறப்போ ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக அப்படியே ஆவிக்குரிய வார்த்தைகளோடு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ரெஸ்ட் ஆஃப் த கான்வர்சேஷன், மீதமுள்ள அந்த உரையாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் ஆல் டர்ட் அண்ட் காசிப். அது அழுக்கா, ரொம்ப சுத்தமற்ற ஒரு தன்மையோடு அது புறம் பேசுவதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க சிந்தித்து பாருங்க, நம்ம சர்ச் ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். இந்த கம்யூனிட்டியில கஷ்டப்படுறவங்க நிறைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் வருது. அப்போ அந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? அந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை பார்த்த உடனே அவங்களுக்காக செபிக்க, அவர்களை விசாரிக்க, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய, இந்த 3 நோக்கத்தோடு நாம் செயல்படவில்லை அப்படின்னா தானாக அது புறம் பேசுவதாக மாறிவிடும். நம்ம அமைதியா இருந்தா கூட நல்லது, ஆனா நிறைய நேரத்துல நம்ம அமைதியா இருக்கிறது இல்லை. இன்னொரு வார்த்தையை சேர்த்துக் கொள்கிறேன். ப்ரேயர் ரெக்வஸ்ட் மாத்திரம் இல்லை, அநேகர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாட்சி சொல்லுவாங்க. அப்போ அந்த சாட்சியை கூட கிரிட்டிசைஸ் பண்ணி அதை ஒரு காசிப்பா ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா அந்த பழக்கத்தை இன்றையோடு நாம் நிறுத்தி கொள்வது நல்லது. அப்போ அந்த ஆத்தர் திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, rest of the conversation is all dirt and gossip and ends with just keep this in prayer. நான் ஏற்கனவே ஒப்பிட்டு சொன்ன மாதிரி 2 விசுவாசிங்க சேர்ந்து பேசுறப்போ, உனக்கு ஒன்று தெரியுமா, இப்படி ஒரு ஜெப குறிப்பு இருக்கு அப்படின்னு ஆவிக்குரிய விதத்தில் ஆரம்பிச்சு மிச்ச காரியங்கள் எல்லாம் டர்ட் அண்ட் காசிப் பேசிட்டு முடிக்கிறப்போ, சரி அவங்களுக்காக என்ன பண்ணிக்கோ, ஜெபம் பண்ணிக்கோ அப்படின்னு முடிக்கிறதுனால இது நல்ல விதத்துல போயிடாது. இது ஃபுல்லா காசிப்பா இருக்கு. எனவே இந்த காலை நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம், மற்றவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற அந்த சூழ்நிலைகள், அவங்ககிட்ட இருந்து நமக்கு வருகிற அந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட், அதுக்கப்புறம் அவங்க சொல்ற அந்த டெஸ்டிமோனி, சாட்சி, இதெல்லாம் வச்சு நம்ம அவங்களுக்காக கடவுளை தேங்க் பண்றோமா, ப்ரேயர் பண்றோமா, அவங்கள விசாரிக்கிறோமா, அவங்கள உதவி செஞ்சு தாங்குறோமா அப்படிங்கிற சிந்தித்து பார்க்கணும். இல்லை இது எதுவுமே நான் செய்ய மாட்டேங்கிறேன், ஆனா இன்னொருத்தங்கிட்ட நான் இதை டிஸ்கஸ் பண்றேன், அவங்க பின்னாடி நான் பேசுறேன், அவதூறா பேசுறேன், இழிவுபடுத்துறேன், பின்னாடி குத்துறேன் அப்படின்னா அது மிகப்பெரிய பாவம். ஸோ இதை நம்ம செஞ்சு ஒருபோதும் சர்ச் கம்யூனிட்டியை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்க கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனம். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலுப்புகிறவர்களாயும் வீண் அலுவற் காரியங்களாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் சிந்தித்து பாருங்க. தொடர்ந்து இந்த வசனத்தை தியானியுங்கள். இஃப் யூ ஃபைண்ட் டூயிங் திஸ், நீங்கள் ஒரு வேலை இதை செஞ்சுட்டு இருக்க நபராக இருந்தால் ஸ்டாப் டுடே இட்செல்ஃப். இன்னைக்கு இதை நிறுத்துங்க. நமக்கு வர ப்ரேயர் ரெக்வஸ்ட், நமக்கு வர டெஸ்டிமோனி எல்லாமே அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவர்களை விசாரிக்க, அவர்களுக்காக உதவி செய்ய, ஒருபோதும் புறம் பேசுவதற்காக அல்ல. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.